பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே வந்து ஒரு ஹாட் டாபிக்கா போயிட்டுருக்கு. நம்மளோட விஜயோட இந்த ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகுமா? ஆகாதா? அது வந்து எப்ப ஆகப்போது? அதுக்கான டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா? அப்படிங்கிறத அதில மெயினா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நடிகர் விஜயோட ஜனநாயகன் படத்திற்கு உடனடியா வந்து யுஏ சான்றிதழ் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை வந்து ஹைகோர்ட் வந்து அதிரடியா ஒரு தீர்ப்ப வந்து வெளியிட்டிருக்காங்க. விஜய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நடிச்சு ரொம்பவுமே வந்து பிரம்மாண்டமா உருவாகியிருக்கக்கூடிய ஜனநாயகன் திரைப்படத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா, தணிக்கை சான்றிதழ் கோரிய வழக்குல வந்து சென்னை ஹைகோர்ட் வந்து ஒரு பெரிய தீர்ப்ப வழங்கியிருக்காங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இயக்குனர் வினோத் வந்து இயக்கத்துல நடிகர் விஜய் வந்து, பூஜா ஹெக்டா, அப்புறம் வந்து மமிதா பஜு உள்ளிட்ட பலர் வந்து நடித்திருக்காங்க. ஜனநாயகன் வந்து கேவிஎன் நிறுவனம் வந்து தயாரிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வந்து 9ஆம் தேதி வந்து உலகம் முழுவதா வந்து பார்த்தீங்கன்னா, 5000க்கும் மேற்பட்ட திரையரங்குகள்ல வெளியாக இருந்துச்சு. இந்த நிலையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தணிக்கை சான்றிதழ் கிடைக்காதனால ஒத்திவைக்கப்பட்டுச்சு. இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்க, தணிக்கை சான்றிதழ் கோரி கடந்த டிசம்பர் 18ஆம் தேதி வந்து விண்ணப்பிச்சாங்க. படத்த வந்து பார்த்த தணிக்கை வாரியம் வந்து சில காட்சிகள வந்து அதுக்கப்புறம் வந்து வசனங்கள வந்து நீக்க சொல்லியிருந்தாங்க. அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தயாரிப்பு கமிட்டி ஒத்துட்டு அதையும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த யுஏ சான்றிதழ் அப்படின்னா என்னது அப்படின்னா, 12 வயதுக்கு கீழ இருக்க குழந்தைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட பெற்றோர்களோட தான் வந்து அந்த படத்த வந்து பார்க்கணும். அப்படிங்கிறது தான் வந்து இதுல மெயினான ஒரு விஷயம். இந்த நிலையில வந்து படத்துல வந்து மத உணர்வுகள வந்து புண்படுத்தும் காட்சிகள் இருக்கிறதாக புகார் வந்திருக்கிறது காரணம் காட்டி, படத்த வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பியும் வந்து ரிவ்யூ கமிட்டிட்ட வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. இத எதிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, தயாரிப்பு நிறுவனம் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில வந்து அவசரமா வந்து மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. இந்த வழக்க வந்து நீதிபதி பி.டி. ஆஷா முன்னிலையில வந்து இன்னைக்கு வந்து மீண்டும் விசாரணைக்கு வந்துச்சு. அப்போது வந்து 2 தரப்பும் வந்துமே வாதங்கள் வந்து முன் வச்சிருக்காங்க. என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, ரூ. 500,00,00,000 வந்து செலவுல உருவான படம் வந்து இதுங்க. படம் இன்னும் வெளியாகாத நிலையில வந்து, அதுல என்ன காட்சிகள் இருக்கு அப்படின்னு தெரியாம, யாரோ கொடுத்த ஒரு புகாரோட அடிப்படையில வந்து சான்றிதழ் வந்து வழங்க மறுக்கிறது வந்து சட்டவிரோதமானது அப்படின்னு சொல்லிட்டு, மண்டல அலுவலர் சான்றிதழ் வழங்க பரிந்துரைச்ச பின்னாடியே வந்து, அதுக்கப்புறம் தான் வந்து யுஏ சர்டிபிகேட் வந்து மறு ஆய்வுக்கு அனுப்புறதுக்கு அதிகாரம் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது படம் வந்து 500,00,00,000 இருந்தாலும், 1,00,00,000 இருந்தாலும் வாரியத்துக்கு வந்து ஒண்ணுதான். மத உணர்வு தொடர்பான புகார்கள் வந்துச்சு அப்டின்னா, சட்டப்படி வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அப்டின்னு சொல்லியிருக்காங்க. வெளியீடு தேதிய வந்து காரணம் காட்டி, தணிக்கை வாரியத்த வந்து யாருமே வந்து நிர்பந்திக்க முடியாது அப்டின்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து தரப்பு வாதங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா, கேட்ட நீதிபதி வந்து பி.டி. ஆஷா வந்து தணிக்கை வாரியம் தரப்புல வந்து பெறப்பட்ட புகார் மனுக்கள் உள்ளிட்ட ஆவணங்கள வந்து பார்த்துருக்காங்க. இதையடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கோட முக்கியத்துவத்த கருதி, இறுதி தீர்ப்ப வந்து இன்னைக்கே வந்து வழங்குறதா வந்து அறிவிச்சிருந்திருக்காரு. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, அதன்படி நடிகர் விஜயோட ஜனநாயகன் படத்திற்கு வந்து உடனடியாவே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அவங்க யுஏ சான்றிதழ வந்து வழங்குறதுக்கு வந்து நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்காங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, படத்த வந்து மறு ஆய்வுக்கு அனுப்பிய சென்சார் போர்டு வந்து நடவடிக்கை வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்டின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது வழக்க விசாரிச்ச வந்து பி.டி. ஆஷா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்டின்னா, ஆ இதுல வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்ல. படம் வந்து அ ச வந்து மேலும் வந்து அனுப்ப தேவையில்ல. சென்சார் போர்டுக்கு அனுப்ப தேவையில்ல அப்படிங்கிற மாரி ஒரு உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க. ஆனா, அது பிறப்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆ இவங்க வந்து தணிக்கை நீதிபதி. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு மேல வந்து மேல்முறையீடு செஞ்சு இந்த கேஸ வந்து திருப்பியும் வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து மனு அளிச்சதா வந்து கூறப்படுது. அதனால வந்து இன்னும் வந்து படம் ரிலீஸ் ஆகக்கூடிய டேட்டோ எதுவுமே வந்து இன்னும் வந்து ஃபிக்ஸ் ஆகல. அது வந்து உங்களுக்கு இன்னும் வந்து மண்டே தான் வந்து விசாரிக்கப்படும் அப்படிங்கிற மாரி வந்து ஒரு தகவல் வந்து வெளிவந்துட்டுருக்கு. ஆ அதனால வந்து நம்ம கூடிய சீக்கிரமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜனநாயகன் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம நம்பலாம். எந்தவித பிரச்சனையும் இல்லாம. கரண்ட் அப்டேட்ஸ்க்கு அப்படியே மறக்காம நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே.